ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் டூல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதலாவது விஷயம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதனுடைய சார்ட்டை சிஸ்டத்தில் அவுட் சைடு எடுத்துருங்க. சரிங்களா, இங்கே சார்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சைடு ஷோ ஆகும். சரிங்களா, இது நீங்கள் சார்ட் எடுத்து அவுட் சைடு அப்படி கொடுத்தீங்கன்னா அவுட் சைடில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது அதாவது இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன சார்ட் பிடிக்கும், அதாவது என்ன சார்ட்டில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பார் சார்ட் பிடிக்கும்னா பார் சார்ட்டை பயன்படுத்துங்க. இல்லை கலர் சார்ட் வேணும் அப்படின்னா கலர் சார்ட் பயன்படுத்துங்க. இல்லை லைன் சார்ட் ஃபைன் அப்படின்னா. ஆனால் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ஸை ப்ராப்பராக படிச்சிருக்கணும். சரிங்களா, ஒரு ட்ரெண்ட் எப்படி வரையணும் அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் பொறுத்த மட்டும் நீங்கள் 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டும், அதாவது மந்த்லினா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படி பண்ணுறீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா அந்த ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா, இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ரன்லேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் 1 மினிட் பயன்படுத்தி கூட ஸ்கேல்பிங் பண்ணலாம். சரிங்களா, இது முக்கியமான விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டடீஸ். இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இனிஷியலாக வரும்போது, அதாவது இண்டிகேட்டர் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது அது எப்படி போகும், எப்படி போனால் மார்க்கெட்டில் எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரில் நல்லா தெளிவாக இருங்க. ஆனால் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஃபுல் ட்ரேடும் பண்ணக்கூடாது. சரிங்களா, நீங்கள் படிக்கும்போதே கேண்டில் ஸ்டிக் படிச்சிருங்க, ட்ரெண்டு படிச்சிருங்க, பேட்டர்ன்ஸ் படிச்சிருங்க. அப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் படிச்சுட்டு அப்புறம் இதில் இருக்கிற நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு க்ரோ ஆக உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கரெக்டாக தெரியும். அதில் எந்த இண்டிகேட்டர் ஃபைனோ அதை நல்லா கற்றுக்கங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செட்டிங் சைடு வந்துடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிலவங்ககிட்ட வந்து 2-3 ஸ்க்ரீன் இருக்காது. சரிங்களா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மல்டிபிள் சார்ட்டை பயன்படுத்தலாம். ஒரே சார்ட். சரிங்களா, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 சார்ட்டையுமே நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுலே. இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ட்ரேடர். ஏன்னா நீங்கள் நெஃப்டி பேங்க் நெஃப்டிலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய, அதாவது வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செக் பண்ணுறதுக்கு இந்த டூல் முக்கியமானது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு ஒரு கேண்டல்லையும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஷோ ஆகும் பாருங்கள், ஓப்பன் ஹை லோ. சரிங்களா, இது எங்கே ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக இதில் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேண்டலில் வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது டூல் டிப், அதாவது இது நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ வால்யூம் இது எல்லாமே நீங்கள் வைக்க அந்தந்த கேண்டலில் என்னவா இருக்கோ அதை ஷோ பண்ணும். சரிங்களா, அப்புறம் உங்கள் ஓவராலாக நீங்கள் ஃபைன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா அன்னன்ன டேக்கு ஓப்பன் ஹை லோ என்னவா இருக்குது, அன்னன்ன டேட்டில் அந்தந்த டைம் ஃப்ரேமில் அந்தந்த டைமில் என்னவா இருக்குது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன அந்த டைம் ஃப்ரேமுக்கு தக்கன இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சரியாக நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி ஓப்பன் ஆகும். சரிங்களா, அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சார்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லெவலில் தோணும், நீங்கள் முன்னாடி போயிட்டு ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக இங்கேருந்தே நீங்கள் ஆர்டர் என்ன பண்ணலாம், இன்ட்ராடேயில் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்தே நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷார்ட்கட். சரிங்களா, நீங்கள் எந்தெந்த ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களோ அந்தந்த ஷார்ட்கட் டக்குன்னு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமானது. ட்ரேடில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் போகும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க டூல்ஸ், அதாவது நீங்கள் டெக்னிக்கலாக நிறையா வரைய வேண்டியிருக்கும். சரிங்களா, வரைகிறதுக்கு இங்கே இருக்கிற டூலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா சேனல், மேக்னெட், அப்புறம் டூடில் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ட்ரா பண்ணலாம். சரிங்களா, ஸோ எந்த மாதிரி ட்ரெண்ட் போகும் அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் எப்போவுமே ட்ரா பண்ணி பழகிருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு லெவல் தெரிஞ்சாலும் நல்லா ட்ரா பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி
நீங்கள் ஒவ்வொரு டூலும் எடுக்கும்போது சரிங்களா சரியாக வரையணும் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வரையணும் ரெண்டையுமே சேமாக வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வரையும் போது இந்த மாதிரி ரெண்டையுமே அதாவது ஒன்று நம்ம எடுத்திருக்கிற அந்த கண்டினியூஷன் நிற்கும், இன்னொன்று வந்து நம்ம கர்சர் வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன் ரெண்டும் சேமாக இருக்கும்போது வரைகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இருக்கையிலே ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் இடத்துல இருக்குது பாருங்கள், அதாவது டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 இந்த ஸ்டாக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுவீங்க சரிங்களா. ஒவ்வொரு நாளும் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது நெஃப்டி 50 எல்லாம் இருந்து நீங்கள் நெக்ஸ்ட் 50லேருந்து ஆட் பண்ணல, ஜஸ்ட் 1 கிளிக்கில் இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும் சரிங்களா. ஸோ நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் 1 கிளிக்கில். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஸோ பிகினராக வரவங்க இதை இமீடியட்டாக கற்றுக்குங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.